ஒரு 15 இயர்ஸா சிவியர் டைஜஸ்டிவ் இஷ்யூஸால கஷ்டப்பட்டு இருந்த ஒரு பேஷண்ட். அவங்க பல்லாவரம்லேருந்து இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ், ஸ்லீப்லெஸ் ஹிஸ்ட்ரி, போர் டைஜஷன், நிறைய அதர் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு. பேஷண்ட் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து க்யூர் ஆகிருக்காங்க. அவங்க கிட்ட ஃபீட்பேக் கேட்போம். எண்டோஸ்கோபி எடுத்து பார்க்கும்போது நெஞ்செரிச்சல் அந்த இதெல்லாம் வந்துச்சு. ப்ளஸ் உள்ள நிறைய புண்ணு நிறைய இருக்க மாதிரி அந்த ஏஜ் ஆஃப் ஒரு 20லேருந்து இருக்கு. 20லேருந்து அந்த 15 இயர்ஸாக இருந்துச்சு. ஸோ நானும் சம்டைம்ஸ் அப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டேன். ஈராக இருக்க மாதிரி இருந்துச்சு, எரிச்சல் சைடில். அதுக்கப்புறம் அதை சுற்றி நிறைய பிரச்சனைகள் வர மாதிரி இருந்துச்சு. டேப்லெட்ஸ்லாம் கொடுத்தாங்க. டேப்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா அலோபதியில் சுற்றி எல்லாமே ஒரே மாதிரியான டேப்லெட்ஸ் தான் நான் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு டாக்டர் கிட்ட இல்லைன்னா இன்னொரு டாக்டர் கிட்ட போவேன். அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா அவருமே கிட்டத்தட்ட நியர்லி அதே மாதிரியான டேப்லெட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எடுத்து ஏதாவது எஃபெக்ட் இருந்துச்சா பார்த்தா இல்லை. அந்த டைம் சாப்பிட்ற டைமில் வந்து இருக்கும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதோட எதுவுமே இருக்காது. சாப்பிட்டு முடிச்சு எத்தனை வருஷமா இந்த மாதிரி எடுத்துட்டு இருந்தீங்க? 5 இயர்ஸ் ஆகுது. ஸ்லீப் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு, கண் எரிச்சல், பாடி ஹீட்டு, கான்ஸ்டிபேஷன்லாம் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 1 மந்த் இமீடியட்டாக அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 1 மந்த் 1.5 மந்த்ஸ் கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா அதோட ஃபுல் எஃபர்ட் அதனால தான் உங்களுக்கு ஒரு பாடி ரெக்கவர் ஆகிறதே அப்போதான் எனக்கு தெரிஞ்சு. 1 மந்த் நடுவில் போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தான் தெரிஞ்சுது. என்னடா ஃபுல்லாக ஆகலையேன்னு எனக்கே ஒரு ஹெசிடேஷன் இருந்துச்சு. ஸோ அந்த நீங்கள் சொன்ன இந்த டயட்லாம் ஃபாலோ பண்ணி மற்ற எல்லாமே இது பண்ணதுக்கப்புறம் எனக்கு அதனால உங்களுக்கு ஒரு கோர்ஸாக நம்ம சொல்லியிருந்தோம். அதுமாரி ரெகுலராக இல்லாமல் அந்த 1.5 மந்த்துமே நம்ம வீக்லி ட்வைஸ், வீக்லி த்ரைஸ்ன்னு இதுக்காக கொண்டு போனோம். பாடியோட மெட்டபாலிசம் சேஞ்ச் ஆகிறதுக்கு லெஸ் ஆன மாதிரி. ஓகே. நல்ல ஒரு ஃப்ரெஷ் மசாஜ் அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆக்டிவாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலாகவே இருந்தது. நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் இருந்துச்சு. ஓகே. பாடிக்கு நமக்கே கொடுத்த உடனே நமக்கு ஃபீல் தெரியும். ஓகே. அது என்ன இதுன்ட்டு. அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ஸாலஜி இந்த லெக்கில் ஃபுட்டில் பண்ணுறது ஃபுட் மசாஜ். ஸோ அதெல்லாம் வந்து ஃபுல் பாடிக்கு உடனே ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போ உங்களுக்கு இந்த சிம்டம்லாம் ஓரளவு இந்த 15 இயர்ஸ் ஹிஸ்ட்ரிலாம் இப்போ சால்வ் ஆயிருக்கு இல்லையா? 90% எனக்கு கொஞ்சம் 90% சால்வ் ஆயிடுச்சு. ஓகே. ஒரு 10% அதுவும் இன்னும் டயட் கொஞ்சம் மாற்றல. அது என்னோட எனக்கே தெரியுது. ஃபுட்லாம் கொஞ்சம் மாற்றணும். கொஞ்சம் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால என்னால் அது கொஞ்சம் நீங்கள் அதுவும் இது பண்ணிட்டீங்கன்னா 100% உங்களுக்கு டெஃபினட்டாக ஓகே. ஆரம்பத்துல அதான் சொல்கிறேன். டயட்